இன்றைய தியானம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். யாக்கோபு தகப்பன், தாய், அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு பெயர்செபா என்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறதை இந்த ஆதியாகமம் 28:10 நம்ம வாசிக்கலாம். ஒரு இடத்துல வந்தபோது அந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே தங்குகிறான். அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுக்கிறான், தன் தலையின் கீழே வைக்கிறான், அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். படுத்துக்கொண்ட பொழுது அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். 13 அதுக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கர்த்தர் பேசுறார். 14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் என்று சொல்லுகிறார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு கொடுத்துட்டு 15 நான் உன்னோடே இருப்பேன், இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போன யாக்கோபு கிட்டதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீயும் சோர்ந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் மிகவும் சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்கலாம். இந்த யாக்கோபு போல அப்பா அம்மாவை விட்டுட்டு, அண்ணனை விட்டுட்டு நான் வெளியே புறப்பட்டு வரேன், மாலை நேரம் ஆயிட்டு, இரவு நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை வச்சு நித்திரை செய்து படுத்து கொண்டிருந்த அவனுக்குத்தான் சொப்பனத்தை கொடுத்து அதில் வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் அவனை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நிச்சயமாகவே இந்த யாக்கோவோடு கூட பேசின கர்த்தர் சோர்ந்து போன உங்களுக்கும் இந்த வாக்கை கொடுத்து உங்களோடு பேசுகிறார். நீங்கள் எதில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில், ஒருவேளை அப்பா அம்மா இல்லை, உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, ஒரு அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையை போல இருக்கியா வாழ்க்கை அப்படின்னு கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். நீ போகிற இடத்துல எல்லாம் எப்படி யாக்கோபை நான் காத்தேனோ அதுபோல் உன்னை காப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 28:15 எத்தனையோ முறை நம்ம படிச்சிருக்கோம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, எதை நமக்கு உணர்த்துது? பிரியமானவர்களே, யாக்கோபோடு கூட கர்த்தர் ஒரு கம்யூனிகேஷன் வைக்கிறதுக்கு, ஒரு தொடர்பு வைக்கிறதுக்கு அங்கு சொப்பனத்தில் ஒரு ஏணியை அங்கே காண்பிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அது அவங்க 28:12 அந்த ஏணி மூலமாக தேவதூதர்கள் ஏறுறத இறங்குகிறத அவன் பார்க்குறான். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல வலது பாரசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போய் இன்னைக்கு இருந்தாலும் சரி, நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பூமியிலேயும் எபிரேயர் 1:14 நம்ம வாசிக்கிறது போல, பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பணிவிடை ஆவிகளை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பணிவிடை ஆவிகள் நமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பேரு
அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். நம்ம தனியாக இல்லைங்க, நமக்கு பணிவிடை ஆவிகளை வச்சிருக்கிறார். பரலோகத்தில் பிதா கிட்ட ஆண்டவராக இயேசுவே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். நன்றி சொல்லி ஜெபிப்பீங்களா? பரலோக பிதா இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆதியாகமம் 28:15 ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஞாபகப்படுத்தி, மகளே மகனே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. சோர்வின் ஆவியை முற்றிலுமாய் எடுத்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.